வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை சுண்டைக்காயில் ஊறுகாய் தான் நம்ம பண்ண போகிறோம். பச்சை சுண்டைக்காய் வந்து வெத்த குழம்பு பண்ணியிருப்போம், சாம்பார் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் அதை பருப்பூசிலாம் பண்ணியிருப்போம் இல்லையா. இன்னைக்கு வந்து நம்ம ஊறுகாய் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பேனில் நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. நம்ம வந்து பச்சை சுண்டைக்காவை நீங்கள் வந்து அப்படியே இடிச்சிட்டும் போடலாம். நான் சும்மா ஒரு 2 ஆஃபாக அப்படி கட் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எண்ணெயில் இந்த சுண்டைக்காயை சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் தான், ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய் தான். இது நல்லா இந்த எண்ணெயில் வதங்கணும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. ஊறுகாய் அப்படின்னாலே நீங்கள் வந்து கல் உப்பு சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ கல் உப்பு சேர்த்துருக்கேன் நான். இதை நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருவோம். வெந்துட்டு இருக்கட்டும். எண்ணெயிலே நல்லா வதங்கி அப்படியே வேகணும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ மூடி வச்சுருவோம். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே ட்ரையாக வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து வரமிளகா பொடி தான் சேர்க்க போகிறோம். வரமிளகா பொடி ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால அது ரெடியாக இருக்குது. வெறுமை வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூனும் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூனும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை வால்னில வெந்தயம், அப்புறம் கடுகு வெந்தயம் நல்லா வறுபட்டுருது. ஆறுனோடனே பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாச்சு. வெந்திருக்கும் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? நல்லா வெந்திருக்கு. இதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம காரம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வதக்கினது கொஞ்சம் ஆறெடுத்து, அதே மாதிரி கடுகு வெந்தயம் வறுத்தோமா, அதுவும் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இது ஓரளவுக்கு ரொம்ப கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் ஆறி இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, அப்புறம் காரத்துக்கு வரமிளகா பொடி. காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சுண்டைக்காயை வதக்கினதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கவே கூடாது. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கீழே வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான். இது நல்ல ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காயில் வந்து ஊறுகாய் பண்ணி பார்க்கலன்னா டக்குன்னு பண்ணி பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒன்றுமே இன்க்ரீடியன்ட்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற வரமிளகா பொடி, கடுகு வெந்தயம் சேர்த்து வறுத்தரைச்ச பொடி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து வெளியில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2-3 நாள் வெளில வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுள்ள வச்சுருந்தீங்கன்னா நல்லா 1 மாதம் வச்சுருந்தா கூட நல்லா கெட்டு போகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்ச உடனே தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் கொடுத்து பாருங்களேன், டக்குன்னு காலி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.